சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம். 4 பல்ல நரநரன் கடிச்சா அடிவயிறு குறையும். 3 பொருள்: சுக்கு, மிளகு, பூண்டு. இந்த 3 பொருளை வச்சு ஒரு குழம்பு வச்சா சும்மா எங்கே இருக்க சளியும் சரி, ஜுரம், இரும்பல், மார்சளி, உடம்பு வலி, தலைவலி, சீதளம், அஜீரணம், வாய்வு தொல், அப்புறம் கொழுப்பு அதிகமாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக இந்த குழம்ப ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வான இந்த குழம்பை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக இந்த 3 பொருளை அடிக்கடி குளிர்காலம் மழை காலத்தில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்பு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக செட் ஆகிடும். ஆதி காலத்துலேருந்து நம்ம பாட்டி காலத்துலேருந்து செஞ்ச அதே குழம்பு தான் சுக்கு மிளகு பூண்டு குழம்பு. இஞ்சி காய்ந்தால் சுக்கு. காரம் மனம் நிறைந்த சுக்கு உடம்பில் சூட்டை ஏற்படுத்தும். அதே வேளையில் பசியை தூண்டுவதோடு இரைப்பை வாய்வு தொல்லையை போக்கக்கூடியது. சாப்பாடு, தூக்கமின்மை, அதிக உடல் உழைப்பு போன்ற காரணங்களால் சிலருக்கு திடீரென வாய்வு பிடிப்பு ஏற்படும். இன்னும் சிலருக்கு நெஞ்சு பகுதியை உள்ளுக்குள் அழுத்துவது போன்ற உணர்வு, புளியேப்பம் ஏற்படும். அந்த சமயங்களில் இந்த சுக்கை உணவில் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டு ஸ்பூன் சுக்குத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது குழம்பு நல்லா சுண்டி இறக்குற ஸ்டேஜில் போட்டுட்டு 2 to 3 minutes வச்சு இறக்கிடணும். அண்ட் தென் 1 ஸ்பூன் ஊறுகாய் பொடி. இது கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா வறுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சு டப்பாவில் போட்டு வச்சுருந்ததை 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. இது இறக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். இறக்குற நேரத்தில் திரும்பியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா ஒரு சூப்பரான சுக்கு மிளகு பூண்டு குழம்பு ரெடி. அப்படியே கொஞ்சம் இறக்கும்போது நல்லெண்ணெயும் விட்டுட்டு ஒரு சிட்டிகை சர்க்கரை போடணும். எப்போவுமே புளிப்பு இருக்கிற இடத்துல சர்க்கரை போட்டால் ஸ்வீட்னஸ் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். இதை அடிக்கடி செய்யுங்க. மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த உடம்பு பாடி பெயினாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெயிலுக்கு போயிட்டு வரவங்களாம் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா வச்சுங்களேன் அப்படி காணாமல் போயிடும். சளியும் பிடிக்காது. இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி வெளியே போகிறோன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் த்ரோட்லாம், அதெல்லாம் சீக்கிரமாக சரிப்படும். சுடு சுடு சாப்பாடில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது பதார்த்தமே தேவையில்லைங்க. சுட்டாப்பளம் இந்த மாதிரி வத்தல் வச்சு சாப்பிட்டாலே போதும். என் பையனுக்கு சளி பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த குழம்பு வச்சேன். சும்மா ஒரே நாளில் காணாமல் போயிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா டயர்டாக வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த குழம்பு வச்சு கொடுத்தேன், சும்மா காணாமல் போயிடுச்சு எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்குறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் போனி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.